பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவருடைய கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை மாத்திரம் சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்மை 2009 வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த ஜீவவாசல் ஜெப வீட்டை கர்த்தர் அழைத்தார். எதுவுமே தெரியாத ஊழியத்தை பற்றி, ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். கண்டிப்பாக ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்கள் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கண்டிப்பாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம யாராகிலும் ஒருவரோடு கூட ஐக்கியம் வேணும்னு சொல்லி, நான் மாம்சத்தின்படி நான் என்ன பண்ணேன்னா, பிரயாசப்பட்டு அதிகமாக ஓடினேன், தேடினேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில காரியங்களாம் நான் அறிவிப்பு கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் எங்கேயுமே ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கல. ஆனால் 2019 வருஷம் செப்டம்பர் மாதம் ஈரோடு பகுதியில் டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டில் அவங்க ஒரு செமினார் ஒன்று பண்ணாங்க. அதை நான் அந்த ஆட் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், அதை கலந்து கொள்ளும்படி நான் கடந்து போனேன். நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போனேன். நிறைய பாஸ்டர்லாம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா அவங்க, அதனால் இந்தியாவிலேருந்து கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்து நிறைய கற்பனையோடு போனேன். ஆனால் அங்கே போனாக்கா 2 பேர் தான் உள்ளே உட்காந்துருக்குறாங்க, பாஸ்டர்ஸ், சர்ச்சு பாஸ்டர்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ யாருனாக்கா நம்ம ஐயாவும் கூட இருக்கிற நம்ம பெரிய ஐயா ஜோஷுவா அலெக்சாண்டர் ஐயாவும் அவங்க இருந்தாங்க. அப்போ நாங்கள் போய் பார்த்தபோது அங்கே பாஸ்டர்ஸை பார்க்கும்போது நாங்கள் 2 பேர் தான் அங்கே வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் அறிமுகம் போனோம். அப்போ ஐயா என்ன பண்ணாங்கன்னா நம்பர் கேட்டாங்க. உங்கள் நம்பர் கொடுங்க, எங்கேருந்து வரீங்க விசாரிச்சப்போ நாங்கள் சென்னையில் தான் சொன்னோன்னா ஐயாவும் சொன்னாங்க. அப்போது அதுக்கப்புறமா வந்துட்ட பிற்பாடு நான் ஐயா கூட தொடர்பு கொண்டு பேசின போது பல சத்தியங்கள், பல ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவாமா? அநேக கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. நிறைய வேதத்தை குறித்த ஒரு சில விளக்கம் தெரியாமல் இருந்த போது ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு நான் பேசும்போது எனக்கு பெரிய ஆவிக்குரிய ஒரு உத்வேகத்தையும் தேவனை குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் ஐயா மூலமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எவ்வளவு நேரம் எடுத்து பேசினாலும் ஐயா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பல மணி நேரங்கள் ஃபோன்லேயே பேசி சத்தியத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து ஒரு தெளிவெல்லாம் ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே பெருங்குடிக்கு நான் போகும்படியாய் அங்கே வரும்படி அங்கே அழைத்தாங்க. நானும் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக போனோம். ரொம்ப அன்பாய் விசாரித்து எங்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி அநேக காரியங்களில் எங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் தேவ கிருபையினாலே இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துகிறார். முதல் முறையாக ஐயா இப்போ நம்ம சபைக்கு இந்த தேவ செய்தியை கொண்டு வரும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டுகிறார். அதனால் இப்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஐயாவை நாம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் சொன்னது போல் 2019 உங்களுடைய இந்த ஐக்கியம், இந்த ஊழியம் ஆரம்பித்து 10 வருடங்கள் சென்று தேவன் அவருக்கு ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் பாதையை திறந்து கொடுத்தார் என்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் அதை பற்றி சொல்கிறது. அது வேணா யாராவது எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்ற இடத்திலே 10 வருஷம் சென்று அவருக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை, ஒரு பாதையை காட்டினார் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். 2009 ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2019 செப்டம்பர் மாதம் சொன்னபடி அங்கே தான் நாங்கள் சந்தித்தோம். அவருக்கு இருந்த எதிர்பார்ப்பு போல் நாங்களும் எதிர்பார்ப்போடு தான் சென்றோம்.
நான் குறிப்பாக பெரிய ஐயாவை கொண்டு போனது என்னென்னா அந்த ஆலய மலையை குறித்ததான டெம்பிள் மவுண்ட் குறித்ததான 3வது ஆலயம் கட்டுவதை பற்றி அவர்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அவர் ரிச்மேனில் அவர் பேர் ரிச்மேன் அவருடைய மனைவி ரியானா ரிச்மேன் அந்த அம்மா தான் ரொம்ப தெளிவு, அவர்கள் மிகப்பெரிய தெளிவு. எங்களை ஐக்கியப்படுத்தியது அந்த இடம் என்றாலும் எங்களை ஐக்கியப்படுத்தது அந்த ரபனட்டாய் ரியானா ரிச்மேன் அவர்களுடைய வசனம் என்று நாம் சொல்ல முடியும். அந்த தாய் தான் எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தியது. அவர்களுடைய வசனத்தை நான் பதிவு செய்தேன், என்னிடத்தில் இருக்கிற ரெக்கார்டர் வைத்து பதிவு செய்தேன். அதை பதிவு செய்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 4.5 வருஷம் ஆக போது. ஒரு நாள் கூட நான் அதை கேட்காத சூழ்நிலையில் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முதல் அவர் ஞாபகப்படுத்தினார். அதை கொஞ்சம் அந்த ஃபைல் எடுத்து கேட்க முடியுமான்னு தேடினேன் கிடைக்கல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், அப்போ எனக்கு அந்த ஃபைல் கிடைத்தது. அதை நான் தமிழாக்கம் அங்கே பண்ணினதை எடிட் செய்து அந்த அம்மாவுடைய ஆங்கில வெர்ஷனை ஒரு 10 தடவை கேட்டேன். எங்களை இணைத்த அந்த வசனம் 1 சாமுவேல் தான் அதனுடைய அடிப்படை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சுருக்கமாக நாம் இந்த ஆலயத்தை தேவன் மகிமையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையின் பிரசனத்தினால் நிறைக்கும்படிக்கு கொஞ்ச நேரம் ஒரு சுருக்கமாக வசனத்தை தியானிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடியாந்தரங்களின் நியாய தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னாள் அவருடைய ஜபம், அன்னாருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இது. இந்த அன்னாள் தான் முதல் முறையாக தேவனை சேனைகளின் கர்த்தர் என்று அழைத்தார். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல் முறை ஒரு மனிதன் தேவனை சேனைகளின் கர்த்தர் என்று அவரை விண்ணப்பித்தார்கள் என்றால் அது அன்னாள் தான். அது வரைக்கும் சேனைகளின் கர்த்தர் என்று யாரும் அழைக்கவில்லை. சேனைகளின் கர்த்தர் என்பது கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று பொருள், படைகளின் தேவன் என்று பொருள். இந்த தாய் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பது அந்த ரபனட்டாய் ரியானா ரிச்மேன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அந்த பதிவு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து கேட்டேன். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இங்கே தேவன் யுத்தம் செய்கிறார் என்பதும் ராஜாவினுடைய கொம்பை பலப்படுத்துகிறார் என்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை எப்படி அவர் வழிநடத்துகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்த வார்த்தை இங்கே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லோரும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிற இடத்தில் தேவன் நம்மை அவருடைய சரீரத்தின் அவயங்களாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நம்மை இணைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. 28ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்று அல்ல, நம்ம எல்லோரும் ஒரே சரீரமாக, ஒரே அவயங்களாக, ஒரே சரீரத்தின் அவயங்களாக நாம் பரிசுத்தாவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நம்மை கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்ற இடத்திலே நம்மை வேறு பிரித்து தகுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த தாயாகிய இந்த அன்னாளின் ஜெபம், இந்த தாய் என்ற அந்த அனுபவம் தான் எல்லாவற்றையும் இணைத்து கூட்டுகிறது. மேலான எருசலேம் நமக்கு தாயானவள் என்று கலாத்தியர் 4:26 சொல்லப்பட்டிருக்கு. மேலான எருசலேம் நம்ம எல்லோருக்கும் தாயானவள். 4:26 யாரா எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அவளே நம்ம எல்லோருக்கும் தாய் என்ற அந்த அன்பம் மிக முக்கியமான அன்பம். அன்னாள் பழைய ஏற்பாட்டின் தலை சிறந்த 7 தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இந்த அன்னாளினுடைய ஜபம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் என்ன சொல்ற, ராஜாவின் கொம்பை தேவன் பலப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். ராஜாவின் கொம்பு என்பது முக்கியம். இந்த சவுல் ராஜா கொம்பின் தைலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல. இந்த 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசித்தால் குப்பியில் கொண்டு அபிஷேகம் பண்ணாங்க. ஒரு டப்பாவில், ஒரு குப்பியில். சரியா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 எடுத்து வாசிங்க யாராவது. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியில கொண்டு போய் அபிஷேகம் பண்றார். சாமுவேல் தன்னுடைய தாயாகிய அன்னாளினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை
உணர்ந்தாரோ இல்லையே தெரியல, ஒரு தைல குப்பியில் ஊற்றிக்கிட்டு போயிட்டார். ஆனால் தைல குப்பியின் அபிஷேகம் வேதத்தினுடைய முறை அல்ல. ராஜாவின் கொம்பை தேவன் பலப்படுத்துகிறார். கொம்பு என்பது முக்கியம், கொம்பு என்பது தான் சத்தியம். ஆனால் அவர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அந்த பிழையை திருத்திக் கொண்டார். 1 சாமுவேல் 16:1 வாசிக்க கேளுங்க. 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டு செயலற்றவனாய் இருப்பாய்? எவ்வளவு காலம் நீ செயலற்றவனாய் இருப்பாய், துக்கித்துக் கொண்டிருப்பாய்? வாசிங்க. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. அப்புறம் பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதுதான் முக்கியத்துவம். இந்த குப்பியின் அபிஷேகம் அல்ல, கொம்பின் அபிஷேகம் என்பதுதான் அன்னாளினுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின் முக்கியத்துவம். இந்த கொம்பு என்பது ரட்சிப்பின் கொம்பு என்பதை நாம் உணர வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தில் அங்கே அருமையாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பதிவிடப்பட்டிருக்கிறது. 1:69 வாசிக்க கேளுங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். 69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் இன்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் இன்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இது அன்னாளுடைய தீர்க்க தரிசன வார்த்தையிலிருந்து தான் இழுத்து கொண்டு வரப்படுகிறது. குப்பியிலே அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம் அல்ல நம்மளுடையது. அவர் கொம்பின் தைலத்திலே கொண்டு சென்றார். ரட்சிப்பின் கொம்பு தாவீதின் வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சணிய கொம்பு என்ற இடத்திலே அவர் வைத்தார். இந்த கொம்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தேவனுடைய வல்லமையை அது காட்டுகிறது, தேவனுடைய வல்லமையின் நிறைவை அது காட்டுகிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடத்திலே யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தின் 4 பக்கங்களிலும் அந்த கொம்பு 27:2 யாத்திராகமத்தை வாசிக்க கேட்டால் பலிபீடத்தினுடைய 4 பக்கத்திலும் அந்த கொம்பு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இரட்சணிய கொம்பு, ரட்சிப்பு என்னும் கொம்பு. அதை வாசிங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதின் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். வெண்கல தகட்டால், வெண்கலம் என்பது புதிய ஏற்பாட்டிலே கிருபை என்று காட்டுகிறது. இந்த கொம்பை பிடித்துதான் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். இது இரட்சணிய கொம்பு. இந்த அன்னாள், தாயாகி அன்னாளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிச்சம் தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தையின்படி தான் தாவீது கொம்பிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய வம்சத்தில் இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சகல சத்துருக்களை மேற்கொள்கிற இடத்தில் சேனைகளின் கர்த்தர் என்ற வெளிச்சமும் இரட்சணிய கொம்பு என்ற அந்த வெளிச்சமும் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே, இந்த 15வது ஆண்டின் இந்த நல்ல நாளை நாம் இந்த 2 வாக்குத்தத்தத்திலே நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர், இரட்சணிய கொம்பு. 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் தாவீது இந்த கொம்பை பற்றி தான் அவர் இங்கே கொண்டு வருகிறார். 18:2 வாசிக்க கேளுங்க. 18:2 சங்கீதம். கர்த்தர் என் கன்மலையும், அவர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும். இரட்சணிய கொம்பு. இது இரட்சணிய கொம்பு என்பது அவருடைய வல்லமையின் மகத்துவத்தின் நிறைவை காட்டுகிறது. அவருடைய வல்லமை, த பவர், அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். த பவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் வானத்திலும் பூமியில் உடையவராக இருந்த அந்த அனுபவத்தோடு கூட சபையிலே மைமேடைந்த கிறிஸ்துவாக, மரித்த கிறிஸ்து மட்டுமல்ல, ஒருவரோடு எழுந்த கிறிஸ்து மட்டுமல்ல, மைமேடைந்த கிறிஸ்துவாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மகிமை பொருந்தினவராக
அவர் மீண்டும் இந்த பூமியை நியாயத்திற்கு வருவார். இந்த கொம்பு நமக்கு இரட்சணிய கொம்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே தோன்ற அதற்கான தீர்க்கதரிசன அடிப்படையின் அஸ்திபாரம் அன்னாளுடையதான். அன்னாள் என்ற அந்த தாய் அந்த தீர்க்க தரிசனத்தை 2:10 தெளிவாக சொல்கிறாள். 11ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சேனைகளின் கர்த்தாவே என்ற இடத்தில் ஒரு ஆண் கொண்ட ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்ற வெளிச்சத்தோடு கூட அங்கே தேவனோடு ஒரு பொருத்தனையை செய்து கொண்டார்கள். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால், அங்கே அடியால் 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 என்று 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 3 முறை தன்னை தேவனிடத்தில் அடியால் உமது அடியால் உமது அடியால் என்று சொல்வார்கள். வாசிக்க கேளுங்க 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உம்முடைய அடியாளை நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். உமது 3 முறை அடியாள். அடியாள் என்றால் வேலைக்காரி. இதனுடைய பொருள் என்ன? உலகம், பிசாசு, மாம்சம், இது அனைத்தும் ஜெயித்திருக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கி அவர் எதிர்மறையை சொல்கிறார். இவ்வுலகத்தில் உண்டாகிறது என்ன? 3:15 யாக்கோபு இந்த உலகத்தின் ஆவியை பற்றியும் உலகத்திலிருந்து உண்டாகிறதை பற்றியும் தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும். லௌகீகம் என்பது உலகம், அப்புறம் ஜென்ம சுபாவம் என்பது மாம்சம், பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்தனம் என்பது பிசாசு, உலகம், பிசாசு, மாம்சம். இது மூன்றையும் அன்னால் ஜெயித்த இடத்தில் தான் தன்னை அடியாள் 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 என்று சொல்கிறார்கள். தன்னை 3 முறை அடியாள் என்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது உலகம், பிசாசு, மாம்சம். இவை அனைத்தையும் மேற்கொண்ட இடத்திலே அந்த தாய், எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்று ஆண் பிள்ளையை கேட்கிற ஆண் பிள்ளை. அநேக ஆண்களுக்குள்ளே ஒரு ஆண் என்ற ஒன்று நம்ம தண்ணி ஓட்டுறோம். அநேக ஆண் பிள்ளை என்ன ஒன்று நம்ம பெண்கள் நம்ம இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் அபவுட் போத். கிறிஸ்துக்குள் நாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்ற இடத்தில் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையின் சபையாக மாற்றப்படுகிற வாக்குத்தத்தம் தான் உலகம், பிசாசு, மாம்சத்தை மேற்கொள்கிறது. இந்த ரட்சிப்பு என்னும் கேடயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதிப்படுத்த வேண்டும், அதை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதற்காக எபிரேயரிலே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சபை, எபிரேய சபை, கிறிஸ்துவுக்குள் வந்த எபிரேய சபைக்கு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஒரு நிச்சயம், ஒரு உறுதி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டார். 6:9 வாசிக்க கேளுங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளும் ஆகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்ட ஜீவனும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் கர்த்தர் உங்களை பிரவேசிக்க செய்த இடத்தில் இரட்சணிய கொம்பு என்று தாவீதின் வம்சத்திலே வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்ட அந்த அனுபவத்தோடு இணைந்த இடத்தில் பலிபீடத்தின் கொம்பினுடைய அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ரட்சிப்புக்குரிய நன்மையானதும் ரட்சிப்புக்குரியவைகளும் நம்மிடத்தில் உண்டு என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நன்மையான ரட்சிப்புக்குரியவைகள் நம்மிடத்தில் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்மை என்பது தேவபக்தி என்பதற்கு கீழ்தான். குட், காட்லி என்று 2 பிரிவு இருக்கிறது. தேவபக்தி நன்மையானது, ஆனால் அதற்கு மேல் தேவபக்தி என்று ஒன்று உண்டு, காட்லி. அதனால் இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நன்மையானது என்ற இடத்திலே நம்மை வைத்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டம் தான் அந்த நன்மை என்ற இடத்தில் அது இருக்கிறது. அந்த நன்மை என்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நன்மை என்ற இடத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவபக்தி என்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். தேவபக்தியின் ரகசியம் என்ன? தேவபக்தியின் ரகசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவபக்தியின் ரகசியத்தை நமக்குள்ளே இந்த நல்ல நாட்களிலே உபதேசத்திலே சத்தியத்திலே நமக்குள்ளே உறுதிப்படுத்த வேண்டும். மெய்யான பக்தியின் ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானோந்திரியம் உள்ள இருதயம், அந்த அனுபவத்திற்கு மேல் தான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி, இந்த காட்லினஸ், இந்த தேவ பக்தியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே மனரம்யம் என்ற அனுபவத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். மனரம்யம் என்பது போதுமென்ற மனம், அதுதான் அந்த நன்மையோடு கூட இருக்கிறது. நன்மையும் ரட்சிப்புக்குரியவைகள் உங்களிடத்தில் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்புக்குரியவர்கள், ரட்சிப்புக்கு தேவையான எல்லாம் இருக்கணும். ஒரு சமையல் செய்கிறதுக்கு, ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் வேணுமோ அது இருந்தால் தான் நீங்கள் பிரியாணி செய்ய முடியும். இல்லாட்டி அது புளி சாதமாக மாறிடும், இல்லைன்னா தக்காளி சாதமாக மாறிடும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் மேட்டர்ஸ். பொருள் ரொம்ப முக்கியம். ரட்சிப்புக்குரியவைகள் நமக்கு ரொம்ப அவசியம். ரட்சிப்புக்குரியவைகள் என்பதில் முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டியது இந்த சுவிசேஷத்தின் உறுதி. அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் அதை சொல்கிறார். அதை பற்றி பவுல் அதை சொல்ற. வாசிக்க 1 கொரிந்தியர் 15:1 வாசிக்க கேளுங்க. 15:1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சணிய கொம்பு நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதின்படி கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சணிய கொம்பு, இந்த ரட்சிப்பினுடைய இந்த வல்லமை, இந்த கொம்பை வைத்து நாம் அநேக தீர்க்க தரிசிகளையும் பொல்லாத வல்லமைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆக்கல்ல நமக்கு இருக்கிற யூடியூப்ல எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வருது. மிகப்பெரிய பிரசங்கிகள் எல்லாம் இன்றைக்கு தங்களை அதில் வளர்கிறார்கள். 30 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு நான் தவறான தீர்க்க தரிசனம் சொன்னேன், தவறாக பிரசங்கம் பண்ணேன், தவறாக அதை செய்தேன், இதை செய்தேன்றாங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்கியூஸ், அப்படிப்பட்ட சாக்கு போக்குக்கு இடமே இல்லை. அப்போ அந்த தவறான காலகட்டத்தில் நம்மை நம்பினவர்களுடைய நிலைமை என்ன? அப்படிப்பட்ட இடத்தில் நம்ம போகவே கூடாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்திலே நிலைத்து நிற்க. ஸ்டாண்ட் இன் இட். அதான் ரட்சிப்புக்குரியவைகள். அதை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். சர்ப்பமானது ஏவாளின் மனதை வஞ்சிக்கிறது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் எளிமையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. அது எப்படிப்பட்ட சுவிசேஷம்? சிந்தையிலே தூய்மை, பேச்சிலே தூய்மை, செயலிலே தூய்மை. அதான் முக்கியம். இன் தாட், சிந்தை என்பது முக்கியம், பேச்சு என்பது முக்கியம், கிரியை என்பது முக்கியம். சிந்தை என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும், பேச்சும் கிரியையும் மற்றவர்களோடு உள்ளது. இன்றைக்கு எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஜனங்கள், ஊழியர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை வைத்து நாம் காண முடியும். அப்போ சொன்னாங்க பவுல் மிக தெளிவாக தன்னை குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்கிறார். ரட்சிப்புக்குரியவைகள் என்பதிலே முதல் பகுதி என்ன? நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது ஒவ்வொன்றையும் நாம் உறுதிப்படுத்த நமக்குள்ளே கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது, கொலோசியர் ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ரோமன்ஸ் 5:2. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, இந்த கிருபையினால் நிலை கொண்டிருந்து. இந்த கிருபையினால் எப்போ இந்த கிருபை எப்போது பெருகும்? இந்த கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கு தான். இந்த கிருபை தாழ்மை என்பது அது ஒரு அனுபவம். நீங்கள் சவுல் ராஜாவை, குப்பியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜாவை எடுத்தால் ஆரம்ப கட்டத்திலே அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். நான் எம்மாத்திரம், என் பெஞ்சமின் கோத்திரம், நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தினார். ஆனால் அதற்கு மேல் ஒரு அனுபவம் இருக்கிறது, மனத்தாழ்மை. அதான் தாவீது மனத்தாழ்மை, லோலினஸ். சவுல் தாழ்மையோடு நின்றுக்கிட்டார். ஆனால் மனத்தாழ்மை என்ற இடத்தில் தான் நமக்கு கிருபை பெருகுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மனத்தாழ்மை என்ற இடத்தில், லோலினஸ் என்ற இடத்தில் தான் அது பெருகுகிறது. அதனால வெறும் தாழ்மையோடு நாம் நின்று விடக்கூடாது. மனத்தாழ்மை என்ற இடத்திற்கு செல்வது தான் கிருபையை நாம் பற்றிக்கொள்வது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் பற்றிக்கொள்கிற இடத்தில் உறுதிப்படுவது தான் ரட்சிப்புக்குரியவைகள். மனத்தாழ்மையை பயிற்சி செய்யணும். வெறும் தாழ்மை மட்டும் அல்ல, இந்த மனத்தாழ்மை அந்த முக்கியம். அது கிறிஸ்துவிடத்தில் தான் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். வந்து என் நுகத்தை ஏற்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். லேர்ன் ஃப்ரம் மீ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியின் குட்டியின் மீதும் தாழ்மை உள்ளவராய்
மனத்தாழ்மை உள்ளவராய் அவர் அதன் மேல் வருகிறார். கழுதையும் குட்டியின் மேல் இணங்கி செல்வது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் கிருபை நம் வாழ்க்கையிலே பெருகும். ஏன்னால் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குரியவைகள் என்பதில் சுவிசேஷத்திலே நிலை நிற்பதை நாம் முக்கியப்படுத்தணும். இரண்டாவது, கிருபையிலே நாம் நிலை நிற்கிறதுலே நாம் ரொம்ப முக்கியத்துவம், மனத்தாழ்மை என்ற இடத்துல இருக்கணும். மூன்றாவது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 5:1 அப்போஸ்தலனாகிய பவுல், அதை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ரட்சிப்புக்குரியவைகள் இடத்தில் உண்டு என்று நம்புகிறோம். சுயாதீனத்திலே நிலை கொண்டிருங்கள். அநேக அடிமைத்தன வல்லமைகள் இன்றைக்கு சுற்றி திரிகிறது. அவையிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த சுயாதீனத்திலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். The liberty in Christ, the freedom in Christ. அது ரொம்ப முக்கியம். இந்த சுவிசேஷம் நம்மை அனைத்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறது. அனைத்து நியாயப்பிரமாணத்திற்கு அவர் முடிவாக இருக்கிறார். இந்த கிருபையின் பிரமாணத்தினுடைய அந்த விடுதலையிலே ஃப்ரீடம் என்று சொல்லப்பட நிலைத்திருக்க வேண்டும். ஏதாவது ரட்சிப்புக்குரியவைகள் உங்களிடத்தில் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று அவர் அங்கே அவர்களுக்கு சொல்கிறார். ரட்சண்ய கொம்பு, இந்த ரட்சண்ய கொம்பு தான் தாவீதின் வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே பலன் செய்ய வருகிறார். இந்த 15வது வருட நிறைவிலே ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவம் நம்மிலே பலன் செய்கிற இடத்தில் நாம் போராடி பிரயாசப்பட வேண்டும். நம்ம கொலோசியரில் 1ஆம் அதிகாரம் 29 எனக்குள்ளே பலமாய் போராடி பிரயாசப்படுகிற வல்லமை என்று அவர் அதை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் எதுக்காக? அன்னாள் செய்த அந்த ஜெபம்தான். சேனைகளின் கர்த்தாவே, நீரும் நானும் இணைந்து, நாம் இருவரும் இணைந்து நாம் ஒரு ஜெயத்தை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உமக்கென்று யுத்தம் செய்கிற ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற இடத்தில் தான் சாமுவேல் அங்கே அந்த ஜெபத்திற்கு இணங்க கர்த்தர் கொடுத்த அந்த சாமுவேல் என்பவர் 3 முக்கியத்துவம் உள்ள குணசீலங்களை உடையவராக இருந்தார். ஒன்று, தேவனுடைய வசனமும் தேவனுடைய தரிசனம் உடையவராக இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், மோசே ஆரோன் என்பவருடைய வழியிலே அவர் நிற்கிறார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அநேகரை தேவன் பக்க திருப்பக்கூடியவராக இருக்கிறார். தான் அன்னாளுடைய ஜபத்தினுடைய சாமுவேலுடைய 3 சிறப்புகள். The word and the vision, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தரிசனமும் நிறைந்திருக்கிறது அவரிடத்தில். 99:6 மோசே ஆரோன் சாமுவேல் என்ற அந்த முன்னோர்களின் பாரம்பரியத்தினுடைய பிரதிநிதியாக, ட்ரெடிஷனல் ஃபாலோவராக அங்கே வந்து நிற்கிறார். 7:3 அநேகரை தேவன் பக்கம் நகர்த்துகிறார். மூவ்ஸ் him. அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தான் ரியானா ரிச்மேன் அவங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னாங்க. அதில் தான் மூவ்னு இருக்குது. அது எந்த டிரான்ஸ்லேஷனில் இல்லை. அந்தமாக சொல்லிச்சு, ஒரு வார்த்தை சொல்லிச்சு, ஹெப்ரேய வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம எந்த மொழி, இங்கிலீஷ்லேயும் இல்லை, தமிழ்லையும் இல்லை, ஹெப்ரேய மொழியிலே அது இருக்குது. அந்த வார்த்தையை அந்த அம்மா மூவ் அப்படின்ற வார்த்தை 7:3 இருப்பதாக ரியானா ரிச்மேன் ரபனட்டாய் அவங்க சொன்னாங்க. சாமுவேல் மற்றவர்களை தேவன் பக்கம் நகர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதுதான் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 3 குறிப்புகளும். இந்த 3 அந்த அம்மா சொன்ன குறிப்பு தான். இந்த 3 அந்த அம்மா பேசினது தான் நான் திருப்பி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதுதான் இங்கே அவர் செய்த ஒரு சின்ன பிள்ளை என்ன, குப்பியில் போய் அபிஷேகம் பண்ணிட்டார். யார? சவுலை. குப்பி என்பது நம்முடையது கிடையாது, நம்முடையது கொம்பு. இந்த கொம்பின் அனுபவம் நம்முடையதாக இருக்குது. கொம்பு என்பது தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமையினுடைய முழுமை நமக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். பரிபூர்ணம். 7 கண்கள் 7 கொம்பு என்ற அனுபவம் நமக்கு இருக்கிறது. 7 கண்கள் பூரண ஞானம், 7 கொம்பு என்பது பூரண வல்லமை. 2 நம்மளுக்குள்ளே செயல்படும் போது 10 அங்கே கொம்புகள். அங்கே வெளிப்படுத்தல் 17:2 வாசிக்க கேளுங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation 17:2. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். 7 தலை 10 கொம்பு என்ற இடத்திலே ஒரு மிருகம் அங்கே காட்சியளிக்கிறது. அதன் மேல் இந்த ஸ்திரீ வீற்றிருக்கிற ஒரு காட்சி அங்கே காணப்படுகிறது. இந்த ஸ்திரீ தான்
விழுந்து போன சபை. இந்த ஸ்திரீ யாரு? த ஃபாலன் சர்ச். விழுந்து போன சபை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஃபாலன் சர்ச், விழுந்து போன சபை என்பது ஒரு பக்கம் இருக்க, கைவிடப்பட்ட சபை என்ற ஃபர்சேக்கன் சர்ச் என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. மூன்றாவதாக பூரண சபை என்ற பெர்ஃபெக்டட் சர்ச் என்ற மூன்று அனுபவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 தலை 10 கொம்பு என்பது நமக்கு தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல் உள்ள மிக முக்கிய பாடம். 10 கொம்பு என்பது 10 ராஜாக்கள் என்று அதற்கு விளக்கம் இருக்கிறது. அது இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபெடரேஷனில் இருக்கிற அந்த அத்தனை நாடுகளும் ஃபில்டர் ஆகி அவர்கள் இனி வரும் இடத்திலே அந்த கிறிஸ்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் தங்களுடைய வல்லமையை கொடுத்து அவனை உறுதிப்படுத்தி 7 வருடங்கள் இந்த பூமியிலே தங்களுடைய அரசாட்சியை நிறுத்தி கர்த்தருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக சண்டையிட இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை போய்விடும். அப்போ விழுந்து போன சபை என்பதும் கைவிடப்பட்ட சபை என்பது தான் இதோடு கூட இருக்கிறது. இந்த 7 கொம்பு, இந்த 7 தலை 10 கொம்பு, இந்த 10 கொம்பை மேற்கொள்கிற இடத்தில் இரட்சணிய கொம்பு நமக்கு இங்கே பேலன்ஸ் செய்ய வேண்டும். தான் முக்கியம். இரட்சணிய கொம்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சணிய கொம்பை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அது என்ன? அந்த 4 பக்கமும் 4 கொம்பு அந்த பலிபீடத்தில் இருக்கிறது. அவருடைய 4 பூரணங்களை அது காட்டுகிறது. விசுவாசத்தின் பூரணம், அன்பின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம், தேவ சித்தத்தின் பூரணம். இதான் அந்த 4 வல்லமையின் அனுபவம். இந்த பூமியிலே நாம் அதை பயிற்சி செய்யணும். ரட்சிப்புக்குரியவைகள் உங்களிடத்தில் உண்டு என்று நான் நம்புகிறேன். ரட்சிப்புக்குரியவைகள் இந்த கொம்பு நமக்கு பேலன்ஸ் செய்யணும். விசுவாசத்தின் பூர்வம் நமக்குள்ளே கொண்டு வரப்படும். நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். விசுவாசம் என்பது மகாபரிச விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண விசுவாசம் அல்ல. 7 விதமான விசுவாசம் பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் மகாபரிச விசுவாசத்திலே நம்மை கட்டியெழுப்பி கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு அந்த மகாபரிச ஸ்தலத்திலிருந்து வர்ற அந்த விசுவாசம் நம்மை கட்டி எழுப்பணும். விசுவாசத்தின் பூர்ணம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு சொல்கிறார். தரிசித்து நடக்கிற இடத்தில் நாம் யார் இருக்கக்கூடாது, நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும். அது ஆபிரகாம் தான் அந்த விசுவாசிகளின் தகப்பன் என்ற இடத்தில் அவர் பெயர் பெற்று இருக்கிறார். காரணம், நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்பி அவர் தேவனை விசுவாசித்தார். இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11, 14, 15 வசனங்களை வீட்டில் வாசிங்கன்னா விசுவாசத்தை பற்றி சொல்லி, விசுவாசத்தின் அட்டவணை எங்கே இருக்குது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த விசுவாசத்தின் அட்டவணையில் லோத்தின் பெயர் கிடையாது, லோத்து பெயர் இருக்காது. லோத்து எவ்வளோ பெரிய நீதிமான் என்று அவரை பற்றி பேதுரு சொல்கிறார். நீதிமானாகிய லோத்து தன் ஆத்மாவை வருத்தப்படுத்தி கொண்டார். ஆனால் அந்த நீதிமானுடைய பெயர் அட்டவணையில் இல்லை. அந்த நீதிமான் வேற ஒரு நீதிமான். அவர் அட்டவணைக்குள் வருகிற நீதிமான் அல்ல. அதனால் நாம் இந்த இரட்சணிய கொம்பு என்ற இடத்திலே விசுவாசத்தின் பூரணம் நமக்குள்ளே பேலன்ஸ் செய்ய வேண்டும். அந்த விசுவாசத்தின் பூரணத்திற்கு என்னென்ன முக்கியம்? ஒன்று சொன்னது போல் 1 கொரிந்தியர் 15:1 இந்த உபதேசத்திலே இந்த சுவிசேஷத்திலே நிற்கணும். 2வது எபேசியர் 5:2 இந்த கிருபையிலே நிற்கணும். மனத்தாழ்மை என்பது தான் அந்த கிருபையின் அடிப்படை. 3வது கலாத்தியர் 5:1 இந்த சுயாதீனத்தில் நிற்கணும், இந்த ஃப்ரீடமில் நிற்கணும். இதை விட்டால் விசுவாசத்தின் பூரணம் நமக்கு கிடைக்காது. இன்னொரு கொம்பு எதை காட்டுகிறது? 4 கொம்பு. இன்னொரு கொம்பு அன்பின் பூரணத்தை அது காட்டுகிறது. அன்பிலே எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிற இடத்தில் நாம் கொண்டு வரப்பட வேண்டும். அன்பிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். ஆதி அன்பு, அறிவோடு கூடிய அன்பு, அறிவிக்கட்டாத அன்பு. ஆபிரகாம் 3 பலிபீடத்தை 3 இடத்துல வைப்பார். முதல்ல அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு பலிபீடத்தை மெமரி என்ற இடத்துல அவர் கட்டி எழுப்புவார். அந்த பலிபீடம் அவருடைய ஆதி அன்பு. தேவன் அங்கே சொல்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், ஒரு நிலத்தை தருவேன்னு உற்சாகம் வந்து பலிபீடத்தை கட்டுறார். நமக்கு தேவன் எதையாவது உன்னை தருவேன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். தட்ஸ் ஃபர்ஸ்ட் லவ். அதான் ஆதி அன்பு. ஆதி அன்பு என்பது கிவிங் அண்ட் டேக்கிங், கொடுத்து வாங்கிறது. அதுக்கப்புறம் அறிவோடு கூடிய அன்பு. இங்கே ஆய் என்ற இடத்தில் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறார். ஆய் பிரச்சனைக்குரிய விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பிளேஸ் ஆய். அந்த இடத்திலே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆய் என்பது எப்படிப்பட்ட இடம்? பிரச்சனை, ப்ராப்ளம். ஆதி அன்பு 2வது நமக்கு எப்படி ஆகிடும்? அறிவோடு கூடிய அன்பு இடத்துல ஒருத்தர் நம்ம கசப்பு, புரிந்து கொள்ளுதல் இல்லாமை, பல குழப்பங்கள் வரும். ஆனால் அதையும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். 3வது அறிவு கெட்டாத அன்பு என்ற இடத்தில் 3வது அவர் எங்கே போய் பலிபீடம் போடுறாரு? 3வது ரொம்ப முக்கியமான இடம் எப்ரோன். எப்ரோனிலே 3வது பலிபீடத்தை அவர் போடுவார். எப்ரோன் என்ன? கனெக்ஷன், இசைவு. அதான் அறிவு கெட்டாது. எதுக்காக நாம் 3வது இசைக்கிறோம்?
அந்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, சர்ச்சை இல்லாத அன்பு தான். 3 பலிபீடங்கள் ஆபிரகாம் கட்டின 3 அனுபவங்களாக இருக்கு. ஆதி அன்பு முதல்ல, இதை தருவேன் அதை தருவேன்னு சோத்திரம். அந்த லெவலில் தான் இன்னைக்கு கிறிஸ்தவமே இருக்குது. வீடு தருவேன்னு சோத்திரையா நமக்கு சோத்திரையான்னு ஒரு பலிபீடத்தை கட்டி காணிக்கை கொடுக்குறாய். அடுத்தது வாழ்நாளெல்லாம் பிரச்சனையில் தான் வாழ்கிறார். அறிவிக்கெட்டாத அன்பு அந்த இடத்திற்கு வரவே இல்லை. அது யோபு அந்த இடத்துக்கு வந்தார். நீ என்னை கொன்று போட்டால் உன் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய நேசம் 3 நிலையில். யோபுக்காக உண்டாக்கப்பட்டது எல்லாமே போயிடுச்சு. யோபுக்காக உண்டாக்கப்பட்டது தான் வீடு, வாசல், சொத்து, சுகம், நிலம், பலம் எல்லாம் போச்சு. யோபிலிருந்து உண்டாக்கப்பட்டதும் போயிடுச்சு. யோபிலிருந்து உண்டாக்கப்பட்டது என்ன? பிள்ளைகள், அதுவும் செத்து போயிட்டாங்க. 2க்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டார். அதில் 3வது சொல்கிறேன், உன் மாம்சத்தையும் எலும்பின் தோடு அப்போ தூஷிப்பான். அப்பவும் அவன் என்ன செய்கிறான்? பைத்தியக்காரை போல பேசாது என்று தன் மனைவியை கடிந்து கொள்கிறான். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி என்று சொல்லிட்டார். தேவனிடத்தில் தீமை இல்லை, நன்மைதான் உண்டு. ஆனால் அவர் தீமையை அனுபவிக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். அதை அதனாலே தீங்கு அனுபவி என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். தீங்கு அனுபவி, சஃபர் a bit. தீமை என்கிறதை அனுபவிக்க வேண்டும். அதில் தான் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்று காலையிலே நான் ஒரு பிரசங்கத்தை சொன்னேன். யாக்கோபுக்கு 4 பிரச்சனைகள் இருந்ததாக யாக்கோபே புலம்புறார். அது எங்க இருக்கு? யோபின் புஸ்தகத்தில் யோபு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தான் யாக்கோபுடைய 4 பிரச்சனை. அது என்னன்னு கேளுங்களேன், வாசிங்க. அதை எனக்கு சுகமும் இல்லை, யாக்கோபு சொல்ல, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதலும் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இதான் யோபு எழுதி வச்சது. யாக்கோபுக்கு சுகம் இல்லை. என்ன சொல்ல வர்றார்? இந்த ஏசாவை விட்டு எனக்கு சுகம் இல்லை. 2வது இளைப்பாறுதல் இல்லையா? சார் 2வது இளைப்பாறுதல் இல்லை. எனக்கு லாபான் என்கிற மாமனாரை வச்சு, யாருக்கு தான் இளைப்பாறுதல் இருக்குது? மாமனாரை வச்சு. நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா பஞ்சாயத்து இதெல்லாம் நம்ம எங்கேயுமே வைக்க முடியல. இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்றார் லாபானைட்டு. ரெஸ்ட். 3வது என்ன சொல்றாரு? அமைதல் இல்லை. இது 2 வெளியான சத்ரு. எனக்கு முதல்ல என்ன சொன்னாரு? சுகமில்லை, இளைப்பாறுதல் இல்லை. இது 2 வெளி பிரச்சனை. 3வது ஒரு புலம்புறார். அது என்னது? அமைதல் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு இது 2த்தையும் சரி பண்ணிட்டு உட்கார்றாரு. தன்னுடைய ஒரே மகள் தீனால் சிறையிலஞ்சி போனா, அமைதி இழந்துட்டார். 2 மகன்கள் கொலைகாரன் ஆயிட்டாங்க, அமைதி இழந்துட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக அதெல்லாம் முடிஞ்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதையும் சால்வ் பண்ணிட்டு துண்டை தலையில் போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ என்ன வருது அவருக்கு? வாசிங்க. கடைசி என்னது? தத்தளிப்பே நேர்ந்தது. தன்னுடைய நேசகுமாரன், பிரியமான குமாரன், அவனையும் கடத்தி கொண்டு போய் வித்துட்டானுங்க. யாக்கோபுடைய நிலைமை என்ன? இப்போ கர்த்தர் கை விட்டாரா யாக்கோபை? இல்லை. முதல்ல சொல்றாரு, எனக்கு என்ன இல்லை? சுகமில்லை. என் இடத்துல தன் தாய் கூப்பிட்டு, நீ ஓடி போயிரு. அந்த வார்த்தையை சொல்ற, ஓடி போயிரு, உன்னுடைய சகோதரன் உன்னை கொலை செய்ய நினைக்கிறான், ஓடி போயிரு. தகப்பன் கூப்பிட்டு சொல்றாரு, இல்லை நீ போய் ஒரு குடும்பத்தை கட்டு. ஆனால் தேவன் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சுகமில்லை என்று சொல்ல இடத்துல நம்ம கூட இருக்கம்பா. மாமனார் துரத்தி அடிக்கிறார். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மூஞ்சி மாறிடுது. பிள்ளைகள் எல்லாம் எதை சொல்றாங்க? தேவன் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, உன் இனத்தார் இடத்துல போ, நான் உன் கூட இருப்பேன். நீ சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, குழப்பம், தத்தளிப்பு என்றால் தேவன் அந்த சூழ்நிலையிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறது தான் முக்கியம். அதான் அன்பினால் நாம் மேற்கொள்வது. யாக்கோபு தான் அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், காருண்யம் என்று நம்ம உறுதிப்படுத்த வேணும்னா முதல்ல நம்ம ஒழுங்காக என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை தீங்கு அனுபவிக்கணும். ஏசாவின் தீங்கு அனுபவிக்கிறாரு, லாபானின் தீங்கு அனுபவிக்கிறார், தீனாலின் தீங்கு அனுபவிக்கிறாரு. கடைசியாக யாரு? யோசேப்பின் தீங்கு அனுபவிக்கிறார். இன்னைக்கு தீங்கே கிடையாது, வா உங்களுக்கு என்ன பூசி தடவி ஜெபம் பண்ணி பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறேன்னு திருட்டு பசங்க உலகத்தில் இருக்கிற எல்லாம், இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டியா ஊழியக்காரனுங்க எல்லாம் ஏமாத்து. இந்த உபதேசம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏமாத்திட்டு கடைசியில் மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் தப்பாக பேசிட்டோம், நான் மாம்சத்தில் பேசிட்டோம், மன்னிச்சிங்கன்னு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறானுங்க. நமக்கு தீங்கு அனுபவிக்க வேண்டும். யோபு சொல்கிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்று நாம் தீன்மை அனுபவிக்கக்கூடாது. அனுபவி. தீனாலின் பிரச்சனையை சந்திங்க, யோசேப்பின் பிரச்சனையை சந்திங்க. இது எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் பின்ன இருக்கிறது என்பதை நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்பதுதான் அன்பிலே ஜெயம் கொள்வது. அல்லேலூயா. முக்கியம். சும்மா அன்பு அன்புன்னு உட்காந்து டான்ஸ் ஆடுறது முக்கியம் இல்லை. தீங்கு அனுபவிப்பதுதான் அன்பிலே நாம் ஜெயம் கொள்வது. அநாதி சிநேகம், காருண்யத்தினால் இழுத்துக்கொள்வது தான் தீங்கை ஜெயிப்பது. அநாதி சேகம் என்பது ஒரு பகுதி.
அது தேவன் நம்மீது கொண்டதான நித்திய நோக்கம், பர்பஸ். காருண்யம் என்பது தீமையிலிருந்து நம்மை இழுத்து கொள்வார், வேறு பிரிப்பார் என்பது 2வது பகுதி. மூன்றாவது கொம்பு எதை காட்டுகிறது? முதல் கொம்பு என்ன சொன்ன? விசுவாசம். 2வது அன்பு. 3வது பரிசுத்தம் என்கிற கொம்பு. இந்த பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது எப்படி? வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இந்த ரட்சிப்பு நம்மை வேறுபிரித்து நிறுத்தணும். தேவனுடைய எதிரி யார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிற இடத்தில் வேறு பிரிய வேண்டும். தாவீது அதற்கு தனி சிறப்புடையவராக இருந்தார். தன்னை அவர் காத்து வேறு பிரித்து தன்னை வைத்து கொண்டார். ஆகினால் தேவன் அவரை கொண்டு கர்த்தருடைய யுத்தங்களை எடுத்து செய்தார். கர்த்தருடைய சத்துருக்களை அவர் மேற்கொண்டார். அதான் பரிசுத்தமாகுதல் என்ற பகுதி. இதெல்லாம் இன்னொரு முறை உங்களுக்கு விளக்குவோம். அடுத்து கடைசியாக தேவசித்தம் என்னதென்பதை பகுத்தறிய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் ரட்சிப்பின் 4 கொம்புகள். இந்த 4 பகுதியும் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினுடைய பலன். பரிசுத்தம், விசுவாசம், தேவசித்தம், அன்பு. இந்த 4 பூரணமும் அந்த 4 கொம்பு. அந்த கொம்பு தான் அந்த அன்னாள் அங்கே சொல்லி ஜபிக்கிறார்கள். ராஜாவின் கொம்பு ரட்சண்ய கொம்பை பலப்படுத்தும். அந்த கொம்பை கொண்டு தான் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். அந்த கொம்பு தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகமாக இல்லை, சகோதரர்கள் நடுவிலே ஒரு அபிஷேகம், எப்ரோனிலே ஒரு அபிஷேகம், எருசலேமிலே ஒரு அபிஷேகம். 3ஆக அந்த கொம்பின் தைலம் அப்படியே வேறு பிரிஞ்சு போகுது. எப்ரோன் முதல்ல சகோதரர்கள் நடுவிலே, இந்த மிட்ஸ் ஆஃப் த பிரதரன், அது ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் நடுவிலே நாம் ஒருமித்து இருக்கிற அந்த அனுபவத்தை முதல்ல கட்டமைக்கணும். அது முதல் அபிஷேகம். 2வது எப்ரோன் என்பது இட்ஸ் பியூட்டிஃபுல். எப்ரோன் என்கிற அனுபவம் மிஷன், அது ஒரு நோக்கம். எப்ரோனிலே 6 பிறப்பு, 6 மரணம், 6 ஜனனம் மரணம் என்பதெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. 6 பேர் எப்ரோனிலே மரித்தார்கள். யாரெல்லாம் அது? ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, லேயாள். 6 பேர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். 6 பேர் பிறந்தார்கள். தாவீதுக்கு 6 பேர் எப்ரோனிலே பிறந்தார்கள். இது மிஷன், தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது என்பதனுடைய முக்கியத்துவம். காலேபு, அந்த 12 வேவுகாரர்கள் நடுவிலே காலேபு ஜெயமெடுக்க காரணம், அவர் எப்ரோனிலே சென்று பிதாக்கின் கல்லறையை பார்த்து வருவார். எப்ரோன் என்பது முக்கியம். எப்ரோன் அபிஷேகம் என்பது தேவன் முற்றுமுடிய ரட்சிப்பார் என்பதுடைய நம்பிக்கை. அப்புறம் அடுத்ததாக எருசலேமிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எருசலேம், மேலான எருசலேம், பரம எருசலேம், புதிய எருசலேம், 3 அனுபவம் அதில் இருக்குது. அந்த அபிஷேகத்தை ஒன்றும் மேலான எருசலேம், சுயாதீனம் உள்ளவள், நமக்கு தாயானவள், அது ஒரு ஆறுதல். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மேலான எருசலேம். அந்த அபிஷேகம் நமக்கு ஒரு ஆறுதலை தரும். இட் வில் கம்ஃபர்ட் us. தாய் உன்னை தேற்றுகிறதை போல் தேற்றுவேன். That's a comfort of Jerusalem. அந்த ஆறுதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். பார்த்தா தாவீது தேவனிடத்தில் தன்னை திடப்படுத்தி தேற்றிக் கொண்டார். ஸோ we should learn that. இன்னொரு மனிதன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்றது அவசியம் இல்லை. God will comfort you. அதான் அந்த அபிஷேகத்தின் மேன்மை. 2வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரம எருசலேம் என்று சொல்லப்பட்டு, heavenly Jerusalem. பரம எருசலேம் வந்து ஐக்கியம், இட்ஸ் ஃபெலோஷிப். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அங்கே அவர் சொல்றார், சீயோனிடத்தில் வந்தீர்கள், 1084 தூதரிடத்தில் வந்தீர்கள், முதற் பேரான சர்வ சங்கத்துக்கு வந்தீர்கள். இதுக்கு வந்தீங்கன்னே கொண்டு வரார். ஆபேல் ரத்தத்தை பார்க்கிலும் பரிந்து பேர் ரத்தத்தில் வந்தீர்கள். இட் ஷோஸ் ஃபெலோஷிப். ஹெவன்லி ஜெருசலேம், மேலான எருசலேம் என்பது ஃபெலோஷிப். தாவீது எல்லாவற்றையும் கூற்றிணைக்க தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். ஒன்னஸ், தேவனுடைய ஒருமைப்பாட்டுக்கும் நன்மைக்கும் பாடுபட்டவன் தான் தாவீது. அதற்கென்று யுத்தங்களை எடுத்து நடத்தினவன் தான் தாவீது. அதான் எபிரேயர் 12:22 ஹெவன்லி ஜெருசலேம் என்றால் ஃபெலோஷிப். 3ஆம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் அது ஒரு முக்கியமான அனுபவம். ஆறுதல் மட்டுமல்ல, ஐக்கியம் மட்டுமல்ல, புதிய எருசலேம் என்னுடைய நீதி. புதிய எருசலேம் தான் தேவ நீதி. இந்த தேவ நீதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில தரித்து கொண்டவர்களாக்க வேண்டும். அந்த அபிஷேகம் தான் தேவ நீதியை அவர் நிறைவேற்றினார். 2 சாமுவேல் 8:15 நீதி நியாயத்தை நிறைவேற்றி முடித்தார். தான் நம்முடைய கோல், நம்மளுடைய லக்கு. அதான் அந்த கொம்பு வேலை செய்கிற அனுபவம். கொம்பு நம்ம எப்படி நடத்தணும் பார்த்தீங்களா? அதனால நாளிலே இந்த 15வது ஆண்டு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டு. 9 ஆரம்பிச்சிங்க, 19 தேவன் அந்த யூதர்களுடைய நடுநிலை நின்று அன்னாளை கொண்டு இணைத்தார். இன்னைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே அதே அன்னாளுடைய வாக்குத்தத்தம், சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சங்கீதம் 46:7-11 வாக்குத்தத்தத்தை உங்கள் தலையிலே வைத்து, அதனால் நாளிலே
அன்னால் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார்கள். ராஜாவை ஏற்படுத்தி பலப்படுத்தி அவன் சத்துருக்கள் மேற்கொண்டு அவன் கொம்பை பலப்படுத்தும். அந்த கொம்பின் அபிஷேகம் தான் தாவீதினுடையது. குப்பி அபிஷேகம் என்னது? குப்பி, டப்பா, இதெல்லாம் யாருது? சவுல். இன்னைக்கு அங்கங்கே ஒரு அபிஷேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கொம்பின் அபிஷேகம் மட்டும்தான். ஹார்ன் என்கிற அந்த கொம்பினுடைய அபிஷேகம் நமக்கு 1:69-70 லூக்காவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அந்த கொம்பு தான் அந்த 10 கொம்பை மேற்கொண்டு சேனைகளாக, கடைசி ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அங்க 14ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க, அதோடு முடிப்போம். 19-14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அது நம்ம தான் பரலோகத்தின் சேனைகளாக நாம் இறங்கி வருவோம். அந்த 7 தலை 10 கொம்பை முறிப்போம். எப்போ? 7 வருஷத்தின் முடிவிலே. அதற்கு ஆயத்தமாகுங்கள். அதற்காக கர்த்தருடைய யுத்தங்களை செய்ய கொம்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கொம்பின் அபிஷேகம் சகோதரர்களுக்கு நடுவிலே, எப்ரோனிலே, எருசலேமிலே, இந்த 3 அனுபவம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 46:7-11 உங்களோட வாக்குத்தத்தமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை அவருடைய சேனையாக மாற்றுவாராக. யாத்திராகமம் 7:4 என்னுடைய சேனை என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்ற வாக்குத்தத்தம் உங்கள் தலைமையில் வைக்கட்டும். நம்ம எல்லோரும் இணைந்து விழுந்து போன சபையை, கைவிடப்பட்ட சபையை மேற்கொண்ட இடத்தில் ஜெயங்கொண்ட சபையாக மேலே சென்று அவரோடு கூட 7 வருடம் அவருடைய கல்யாணத்தில் பங்கு பெற்று மீண்டும் அவரோடு கூட கல்யாண விருந்திற்காக இறங்கி வருகிற இடத்தில் அந்த 7 தலை 10 கொம்பை முறியடிப்போம். 10 கொம்பு எதிரியின் வல்லமை அப்போது முறியடிக்கப்பட்ட இடத்தில் வெளிப்படுத்தல் 11:15 இதோ உலக ராஜ்யம் அனைத்தும் கர்த்தரும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரியதானது என்பது நிறைவேறுகிறது. இன்றைக்கு அநேக முட்டாப்பயலுக 2010 இயேசுவுக்கு, இந்தியா 2010 இயேசுவுக்கு, 2020 இயேசுக்கு, 30 இயேசுக்குன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. எப்பவுமே இயேசு கிடையாதுடா. வெளிப்படுத்தல் 11:15 தான் இயேசுவுக்கு. அதை வாசி முடிங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. எல்லா உலக ராஜ்யமும் கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரியதாய் மாறுகிற இடம் 7ஆம் எக்காலம் என்பதுக்கு முன்னாடி 6 எக்காலம், 6 கலசம், 7 வருடம் இருக்குதே. நாம் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக, மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக, குதிரையின் மேல் பரலோக சேனையாக, அன்னாலின் ஜெபத்திற்கு நங்க சேனைகளின் கர்த்தாவே நாம் அவருடைய சேனைகளாக கொம்பை முறிக்க இறங்கி வரும். இந்த அன்னாள் தான் இந்த ஐக்கியத்துக்கு பேஸ். தாயாகிய அன்னாள் என்னுடைய ஐக்கியம் தான் இந்த ஐக்கியம். அதற்கு வித்திட்டது ஒரு தாய். அந்த வசனத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதனால உங்களோட ஐக்கியம் எங்கே வரைக்கும் நாம் இதை நீடித்து கொண்டு போனோம்? வெளிப்படுத்தல் 11:15 வரைக்கும், வெளிப்படுத்தல் 19:14 வரைக்கும் அவரோடு கூட நாம் வந்து 7 தலை 10 கொம்பை முறியடிக்க வேண்டும். சாத்தினுடைய வல்லமைகளை இப்போது நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம். ரட்சணிய கொம்பாக இயேசுவை வைத்து விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், தேவசித்தத்தில், அன்பில் பூர்ணத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த கொம்பின் அபிஷேகம் நமக்குள்ளே சகோதரர்கள் நடுவிலே ஒரு இணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் கொண்டு வரட்டும். எப்ரோன் என்கிற நோக்கம் நம்மிலே பிரகாசம் அடையட்டும். எருசலேம் என்கிற பரம எருசலேம், புதிய எருசலேம், மேலான எருசலேம். மேலான எருசலேம்னா என்னது? ஆறுதல். பரம எருசலேம்னா என்னது? ஐக்கியம். புதிய எருசலேம் என்றால் நீதி. அனைத்தோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிடுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அந்நாளினுடைய அந்த 2 வாக்குத்தத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தாவே ராஜாவின் கொம்பை பலப்படுத்தும். தேவன் உங்களை அவருடைய சேனையாக இந்த இடத்தில் வைத்து அநேக வல்லமைகளை மேற்கொள்கிற இடத்தில் ஆண் பிள்ளையாக வைத்து அநேகர் அபிஷேகிக்கிற இடத்தில் அவங்க நடத்துவாராக. கர்த்தருடைய வசனமும் தரிசனம் நிறைவாக இருப்பதாக. முன்னோர்களுடைய வழியிலே நிற்பீர்களாக. அநேகர் தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. ராஜாவின் கொம்பு என்ற இடத்திலே ரட்சணிய கொம்பு உங்களை, சத்திரின் கொம்பை மேற்கொள்ள இடத்திலே உங்களை
ஜெயம் எடுக்க செய்வதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Hallelujah, hallelujah. Thank you Jesus Christ. Oh Jesus, Jesus, Jesus. சேனாயாதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனாயாதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே எனக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் ஜெயமாக திருவார். ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் சோதரிக்கலாமா? ரட்சணிய கொம்பு நம்முடைய தலையின் மேலே ஊற்றப்பட்டு நம் மகிமையின் அபிஷேக கிரீடம். ஹல்லேலூயா. ரட்சணிய கொம்பினுடைய அபிஷேக கிரீடம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே அப்பா நாங்கள் சோதரிக்கிறோம். பரம எருசலேம், மேலான எருசலேம், புதிய எருசலேமுடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி வரும்படியாய் எங்கள் பரமதேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய கிருபையுள்ள கரத்தை எங்கள் மேலே வைத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முத அன்புள்ள கரங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபிரோனின் தகப்பனே மகிமை ஆண்டவரே எங்கள் மேலே வந்து இறங்கும்படியா செபிக்கிறோம். யாக்கோபினுடைய தகப்பனது சுதந்திரம் ஆண்டவரே எங்கள் இறங்கும்படியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமைக்காக நன்றி அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சணிய கோமிட அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேலே இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பெரியவர், பெரியங்களை செய்வீராக. உங்க பரிசுத்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம் தொடர்ந்து எங்கள் மேல் இறங்கி வரட்டும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம். அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.